எல்லோருக்கும் வணக்கம். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, பிக்கா ஓஎஸ் அதை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டாலேஷன் மட்டும் பார்த்தோம். ஸோ விர்ச்சுவல் பாக்ஸில் ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த பிக்கா ஓஎஸ் அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியுதா அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா, நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா, அந்த பிக்கா ஓஎஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த வெப்சைட்டுக்கு ஃபஸ்ட்டு போயிடுவோம். பிக்கா ஓஎஸ். ஸோ அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டேன். இந்த வெப்சைட்டில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓஎஸ் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே டவுனில் வந்தீங்கன்னா, ஸோ ஜீனோம் எடிஷன் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் ஸ்டாண்டர்ட் ஐஎஸ்ஓ இருக்குது. அது கிளிக் பண்ணதும் அது என்ன ஆகுதுன்னா, டவுன்லோட் ஆக ஆரம்பிக்குது. சரி, நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா, அதை வச்சு நம்ம இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு காமிக்கிறதுக்காக தான் நான் இங்கே உங்களுக்கு இந்த லிங்க்கு கிளிக் பண்ணி காமிச்சேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, விர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ விர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதை பாருங்கள், ஆரக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸ் மேனேஜர். இதில் நியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இங்கே விஎம் நேம், அதாவது விர்ச்சுவல் மிஷினோட நேம் கேட்குது. இங்கே பிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ பிக்கா ஓஎஸ் இது பார்த்திங்கன்னா, சி ட்ரைவில் யூசர்ஸ்குள்ளே, ஸோ அந்த இடத்துல க்ரியேட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லுது அந்த மிஷினை. சரி, க்ரியேட் பண்ணிக்கிட்டோம், பிரச்சனை இல்லை. ஸோ ஐஎஸ்ஓ இமேஜ் இருந்தால் எடுத்து கொடுக்க சொல்லுது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டவுன்லோட்ஸ் போயிட்டு, ஸோ டவுன்லோட்ஸில் இந்த பிக்கா ஓஎஸ் ஆல்ரெடி இருக்குது இல்லைங்களா, இது எடுத்து கொடுக்குறேன். எடுத்து கொடுத்து தான் அது எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே என்ன ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம லினக்ஸ் கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டெபியன் பேஸ்டு, அதனால் டெபியன் கொடுத்துக்கலாம். அதில் 32 பிட்டா 64 பிட்டா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குது. நான் 64 பிட்டே கொடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் மேக்ஸிமம் ரேமு, மேக்ஸிமம் ஹார்ட் டிஸ்க்லாம் எடுத்துக்கும். இங்கே செட்டப் அன்அட்டெண்டட் கெஸ்ட் ஓஎஸ்ன்னு கேட்குது. நம்ம அந்த மாதிரி எதுவும் அன்அட்டெண்டட் இன்ஸ்டாலேஷன் இப்போ பண்ண போகிறதில்ல. அன்அட்டெண்டட் இன்ஸ்டாலேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். என்னென்னா, இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஓஎஸ்க்கு உள்ள யூசர் நேம் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கான பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு நம்ம ப்ராடக்ட் கீ ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்தால் இங்கேயே கொடுத்துட்டா அது ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துக்கும். நம்ம போயிட்டு அடிஷ்னலாக கொடுத்துன்னு இருக்கணும்னு அவசியமெல்லாம் இல்லை. இன்ஸ்டால் பண்ணும்போது தானாக, அதாவது அன்அட்டெண்டட்னால் நம்ம அட்டன் பண்ணாமல் அது தானாக இன்ஸ்டால் பண்ணும். அதுதான் அன்அட்டெண்டட். சரிங்களா? அட்டெண்டட் இன்ஸ்டாலேஷன்னா ஒரு ஸ்டெப்பாக நாம் கிளிக் பண்ணுவோம். ஸோ இது அதுவே கிளிக் பண்ணி முடிச்சிடும். நான் அந்த ஸ்டெப்பு இப்போ பண்ண போகிறதில்ல, நாம்ளாக பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறேன். பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, ஸ்பெசிஃபை விர்ச்சுவல் மிஷின் ஹார்ட்வேர். ஸோ இது பேஸ் மெமரி ரேம் எவ்வளோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்குது. ஸோ அது 2 GB ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. அதை அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்பர் ஆஃப் சிபியூ, ப்ராசஸர் எத்தனை எடுத்துக்கிட்டோன்னு கேட்குது. நம்ம 1ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஸ்பெசிஃபை விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க். ஸோ ஹார்ட் டிஸ்க்கை பார்த்திங்கன்னா எவ்வளோ எடுத்துக்கிட்டோன்ற மாதிரி கேட்குது. ஆட்டோமேட்டிக்காக 20 GB செலக்ட் பண்ணிக்கிச்சு. அதை அப்படியே விட்டுருவோம். இந்த 20 GBயும் நம்ம ஹார்ட் டிஸ்கில் பிடிச்சிக்குமா எடுத்த உடனே அப்படின்னா பிடிக்காது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பார்ட்டிஷன் பண்ணி உள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ டேட்டா போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ தான் ஸ்பேஸ் பிடிக்கும். எடுத்த உடனே நான் 20 ஜிபின்னு செலக்ட் பண்ணது சி ட்ரைவ்லேருந்து 20 GB பிடிச்சிக்காது. சரிங்களா? ஸோ நீங்கள் விர்ச்சுவல் மிஷின்ஸ் க்ரியேட் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா சி ட்ரைவுக்கு பதில் வேறு ஏதாவது ட்ரைவ் சூஸ் பண்ணிக்கோங்க. அதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால். சும்மா ஓஎஸ் மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது தேவையில்லை. ஸோ ஃபினிஷ் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மிஷின் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் அப்படின்னு கொடுப்போம்.
ஸோ விர்ச்சுவல் மிஷின் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தோமோ அது எல்லாமே இருக்குது. ஸோ ஜென்ரலாக பிக்கா ஓஎஸ் டெபியன் 64 சிஸ்டம் வந்து 2 GB ரேம் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பாருங்கள் ஆகுது. என்ன சொல்லுது அப்படின்னா விர்ச்சுவல் மிஷின் ஃபெயில்டு டு பூட்னு சொல்லுது. என்னங்க ஓஎஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டோம் ப்ராப்பராக, ஆனால் ஃபெயில்டு டு பூட்னு வருதுங்களே. திஸ் மைட் காஸ் பை மிஸ்ஸிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டமா? இல்லைங்க, நம்ம இப்போ தான் டவுன்லோட் பண்ணி கொடுத்தோம். டவுன்லோட்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம், ஆனால் வந்து இன்ஸ்டால் ஆக மாட்டேதுங்களே. மவுண்ட் டு த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் டிவிடி இல்லைனா ஐஎஸ்ஓ செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. சரி இருங்க, வேறு ஏதாவது ஒரு இங்கே பின்னாடி என்ன சொல்லுதுன்னா ப்ளீஸ் இன்சர்ட் ஏ பூட்டபிள் மீடியம் அண்டு ரீபூட், நோ பூட்டபிள் மீடியம் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லுது. ஆனால் நம்ம வந்து எடுத்து கொடுத்துருக்கோமே. மிஷினில் போயிட்டு செட்டிங்ஸில் போனால் நமக்கு வந்து காமிக்கும். இங்கே வந்து ஸ்டோரேஜ் இந்த பிக்கா ஓஎஸ் செலக்ட் பண்ணியிருக்கோங்களே, ஆனால் எடுத்துக்க மாட்டேங்குதே, என்னன்னு தெரியலையே. சரி இருங்க, வேறு ஏதாச்சும் ஒரு ஓஎஸ் செலக்ட் பண்ணி பார்ப்போமா. இங்கே கிளிக் பண்ணிவிட்டு பிக்கா ஆண்ட்யூன் ஓஎஸ் ஏற்கனவே ஒரு முறை ட்ரை பண்ணோம் இல்லையா, அதை செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து மிஷினை ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணோன்னா மிஷினுக்கு போய்ட்டு ரீசெட் அப்படின்னு கொடுத்தா ரீஸ்டார்ட் ஆகும். ஓ, இந்த ஆண்ட்யூன் ஓஎஸ் வருதுங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிக்கா ஓஎஸ் வரல. ஏன் வரவில்லை? நம்ம டவுன்லோட்ஸில் போய்ட்டு பார்க்கலாம். ஓஎஸ் கரெக்டாக இருக்கா? இருக்குது. ஓஎஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஜீனோம் இல்லைங்க, இதில் ஏதோ இந்த செட்டப்பில் ஏதோ பிரச்சனை இருக்குங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பிறகு பார்க்கலாம். இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு ஓஎஸ் செலக்ட் பண்ணதும் அது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. சரி ஓகே, நம்ம ஆக்சுவலாக பிக்கா ஓஎஸ் தான் இன்ஸ்டால் பண்ண வந்தோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து பிக்கா ஓஎஸ் ஸோ ஃபெயில்ட் ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் சிஸ்டமில் வந்து டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஸ்டெப்ஸ் இதிலே கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். பிக்கா ஓஎஸ். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வென்டாய் அப்படின்ற ஒரு டூல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு பதிவு போட்டிருக்கோம். அந்த பதிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து அந்த டூலை யூஸ் பண்ணி ஸோ ஓஎஸ் எப்படி பூட் பண்ணுறது அப்படின்றத நம்ம அதில் போட்டிருக்கோம். சரிங்களா, இங்கே வந்து பாருங்கள் இன்ஸ்டாலேஷன் கைடு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கைடு கிளிக் பண்ணிட்டேன், போயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த ஓஎஸ் பற்றி பார்க்கும்போதே பார்த்தோம். செக்யூர் பூட்டை ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ வென்டாய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து வென்டாய் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஐஎஸ்ஓ இப்போ டவுன்லோட் பண்ண இல்லைங்களா, அது காப்பி பண்ணி நீங்கள் போட்டுட்டு சிஸ்டமில் பூட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பேஜ் வரும். இந்த பேஜ் வந்ததும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுக்கணும். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பேஜ் வரும். ஸோ இந்த பேஜில் இன்ஸ்டால் அப்படின்ற மாதிரி வரும், இல்லைன்னா யூஸ் பிக்கா ஓஎஸ் அப்படின்னு வரும். யூஸ்னால் நீங்கள் ஒரு முறை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் செலக்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் லைவாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிச்சுன்னா ரீபூட் வரும். இன்ஸ்டால் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு பார்ட்டிஷன் எவ்வளோ ஹார்ட் டிஸ்கில் பார்ட்டிஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் கொடுத்து பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அது யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இது விஎம்வேரில் இன்ஸ்டால் ஆகலை, விஎம்வேரில் விர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் ஆகலை. நம்ம அடுத்த பதிவில் லைவாக பிசியில் இன்ஸ்டால் பண்ண முடியுதா அப்படி இன்ஸ்டால் பண்ண முடியும் கண்டிப்பாக. அது இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, இந்த பதிவு இதோடு முடிச்சுக்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து எதையுமே ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கும்போது தான் நமக்கு அதில் உள்ள ப்ளஸ் அண்ட் மைனஸ்லாம் தெரியும். இப்போ பாருங்கள், பிக்கா ஓஎஸ் வந்து விர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ண முடியல. ஸோ ஆனால் அது வந்து லைவாக கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து
இந்த அனுபவங்கள்லாம் நமக்கு வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது தான் தெரியும். சரிங்களா? ப்ராக்டிக்கல் பண்ணாமயே நம்ம அப்படியே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டா, கடைசி நேரத்தில வந்து நம்ம எங்கேயாச்சும் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது, நமக்கு செய்ய முடியாது. சரிங்களா? ஸோ, அதனால எதையுமே படிச்சிறதோட விட்டுறாம, எதெல்லாம் ப்ராக்டிகல் செய்ய முடியுமோ, வாய்ப்புகள் இருக்கோ, அது எல்லாமே வந்து ப்ராக்டிகலா செஞ்சு பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு முழுமையான புரிதல் ஏற்படும். அடுத்த பதிவில பார்க்கலாம். நன்றி.